இன்றைக்கு முஸ்லிம்கள் அல்லாஹ்வை பத்தி பேச ஆரம்பிப்பார்களோ, இது தஃப்சீர் நடத்துற ஹஸரத் மட்டும் பேசுற சூரா இல்ல, இது உலமாக்கள் மட்டும் பேசுற சூரா இல்ல, இது ஜம்மியா பேசுற சூரா இல்ல, இது முழு முஸ்லிம்களும் பேச வேண்டிய சூரா, முழு முஸ்லிம்களுடைய வாயிலையும் வர வேண்டிய சூரா. முஸ்லிம்களிடம் பேசலாம், முஸ்லிம்கள் அல்லாதவர்களிடம் பேசலாம். கேட்பாங்க, கவுது அல்லாஹ், கவுது அல்லாஹ்ண்டா யார்? உங்களுக்கு எல்லா பதிலும் இந்த சூறால இருக்கு. 5 தன்மைகள் இந்த சூறால அல்லாஹ்வுடைய. இந்த 5 தன்மைகள் இருந்தால் தான் அவன் அல்லாஹ். இந்த சூறால அல்லாஹ்வுடைய 5 தன்மைகள் அல்லாஹ் சொல்ல போறார். அந்த 5 தன்மைகள் யாரிடம் இருக்குதோ அவனை நாங்க ரப்பாக ஏற்றுக்கொள்ளும். இந்த 5 தன்மைகள் அல்லாஹ்விடம் மட்டும்தான் இருக்கிறது, வேற யாரும் கிடையாது. முதலாவது, இந்த சூரா தௌஹீதுல்லாஹ், அல்லாஹ்வுடைய ஏகத்துவத்தை பேசுகிறது. இரண்டாவது, தன்ஸீஹுல்லாஹ், அல்லாஹ்வுடைய பரிசுத்தத்தை இந்த சூரா பேசுகிறது. மூணாவது, அல்லாஹ்வுடைய பரிபூரண தன்மையை இந்த சூரா பேசுகிறது. நாலாவது, அல்லாஹ்வுடைய தனித்துவம், அவனுக்கு இணையாக, துணையாக, ஒப்பாக, உவமையாக இந்த அண்ட சராசரத்தில் யாரும் கிடையாது என்பதை இந்த சூரா பேசுகிறது. அதான் இந்த சூறாவுல இன்னும் என்ன விஷயம், நசாராக்கள், யூதர்கள், முஷ்ரிக்குகள், இவர்கள் எல்லாவற்றுக்கும் உரிய மறுப்பு இந்த சூறால இருக்கிறது. அல்லாஹ்வுடைய 3 பெயர்கள் இந்த சூறால சொல்லப்படுது. முதலாவது என்ன? குல் ஹுவல்லாஹ், அல்லாஹ். இரண்டாவது குல் ஹுவல்லாஹு அஹத், அஹத். மூணாவது அல்லாஹு ஸமத். அல்லாஹ்வுடைய 3 பெயர்கள் இந்த சூறால இருக்கு. முதலாவது அல்லாஹ், இரண்டாவது அஹத், மூணாவது ஸமத். இந்த 3 பெயர்களை உள்ளடக்கிய சூறா இது. சரி, இந்த சூறாவை இறக்குறதுக்கு காரணம் என்ன? அல்லாஹ் குறுகிய இந்த வசனங்களுக்குள், ஆக சிறிய இந்த சூறாவுக்குள் எத்தனை? 4 வசனம். குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹு ஸமத், லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். இந்த 4 வசனங்களுக்குள் இவ்வளவு விஷயங்களை வச்சு அல்லாஹ் இந்த சூறாவை இறக்குவதற்கு காரணம், முஷ்ரிக்குகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கேட்டாங்க, அல்லாஹ் அல்லாஹ்ன்னு சொல்றீங்களே, உங்களோட அல்லாஹ் யார்? எங்கள்கிட்ட கேட்பான், நாங்க என்ன சொல்றோம்? அல்லாஹ் அல்லாஹ்ங்கறீங்க, உங்களோட அல்லாஹ் யார்? கேட்டான். அஹுவ மின் தஹப், அவன் தங்கமா அல்லது வெள்ளியா அல்லது இரும்பா? என்ன உங்களோட அல்லாஹ் ஏதாவது செய்யப்பட்டவன்? உங்களோட அல்லாஹ்வோட அடிப்படை என்ன? சரி, உங்களோட அல்லாஹ்வுடைய பாப்பா யார்? அவன் கேட்டான். உன்சுப் லனா ரப்பக், அல்லாஹ்வோட பாப்பா யார்? அல்லாஹ்வோட பாப்பாட பாப்பா யார்? முழு உலகத்துல யாரையெல்லாம் வணங்குறாங்களோ எல்லாருக்கும் பாப்பா இருக்குது, எல்லாருக்கும் உம்மா இருக்குது. ஆனா அல்லாஹ் பாப்பா இல்லாதவன், உம்மா இல்லாதவன், பிள்ளைகள் இல்லாதவன், அவனை கற்பனையால கூட நினைக்கல. அப்படியான ரப்பு தான் எங்களுடைய அல்லாஹ். இத கேட்ட நேரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பதிலாக இறக்கப்பட்ட சூரா தான் இந்த குல் ஹுவல்லாஹு அஹத். அதான் கண்ணியமான சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சூறாவை பல இடங்கள்ல ஓதுவான். முதலாவது முஸ்லிம்ல வருது, சுபஹுடைய முன் சுன்னத். சுபஹுடைய முன் சுன்னத் முதலாவது ரக்காத்துல என்ன ஓதுது? குல் யா அய்யுஹல் காஃபிரூன். இரண்டாவது ரக்காத்துல குல் ஹுவல்லாஹு அஹத். இரண்டாவது மக்ரிபுடைய பின் சுன்னத். முதலாவது ரக்காத்துல என்ன ஓதுது? குல் யா அய்யுஹல் காஃபிரூன். இரண்டாவது ரக்காத்துல குல் ஹுவல்லாஹு அஹத். மூணாவது வித்ர். வித்ர் குறைந்தது 3 ரக்காத் தொழுவோமா இல்லையா? குறைந்தது 1 ரக்காத்தும் தொழலாம். 3 ரக்காத் தொழுகிறது ஏற்றம். சகோதரர்களே, முதலாவது ரக்காத்துல சப்பிஹிஸ்ம ரப்பிக்கல் அலா, இரண்டாவது ரக்காத்துல குல் யா அய்யுஹல் காஃபிரூன், மூணாவது ரக்காத்துல குல் ஹுவல்லாஹு அஹத். நாலாவது தவாஃப். காபாவை 7 தரம் சுத்திட்டு தவாஃப முடிச்சிட்டு மக்காம் இப்ராஹிமுக்கு பின்னால தக்பீர கட்டி முதலாவது ரக்காத்துல என்ன? குல் யா அய்யுஹல் காஃபிரூன். இரண்டாவது ரக்காத்துல குல் ஹுவல்லாஹு அஹத். அவ்வளவு பெருமதியான சூரா. ஏன்? முழுக்க முழுக்க அல்லாஹ்வை பற்றி மாத்திரம் பேசக்கூடிய சூரா. குர்ஆனுடைய சாராம்சமே அல்லாஹ். அதான் அல்லாஹ் குர்ஆன்ல அவன் தனித்தவன் என்பதை 217 ஆயத்துகளில் பேசுகிறான். அவன் தான் படைத்தவன் என்பதை 219 ஆயத்துகளில் பேசுகிறான். அவனுடைய அறிவை பற்றி 268 ஆயத்துகளில் பேசுகிறான். அவனுடைய நாட்டத்தை பற்றி 170 இடங்களில் பேசுகிறான். அவனுடைய ஆட்சியை பற்றி 164 இடங்களில் பேசுகிறான். அவனுடைய குதிரத்தை பற்றி 94 வசனங்களில் பேசுகிறான். அவன்
மௌத்தானவர்களை உயிர்ப்பிப்பதை பற்றி 52 இடங்களில் பேசுகிறான். மொத்தத்தில் குர்ஆனில் அல்லாஹ் 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 என்ற வார்த்தை 2699 இடங்களில் அல்லாஹ் பேசு. குர்ஆனை நீங்க படிச்சு விளங்கிட்டீங்கடா போதும், லேசா சொர்க்கம் போயிடலாம், லேசா சொர்க்கம் போயிடலாம். ஏன்? முழுக்க முழுக்க நம்முடைய நேர் வழிகாட்டிதான். ஸாலிகல் கிதாப் லா ரைப ஃபீஹ், சந்தேகமில்லாத இந்த குர்ஆன் ஹுதல் லில் முத்தகீன், எங்களுக்கு சொர்க்கத்தின் பக்கம் வழிகாட்ட அல்லாஹ் தந்திருக்க. ஆனால் படிக்கிறதுக்கு முஸ்லிம்கள் ரெடி இல்லை, படிக்கிறதுக்கு முஸ்லிம்கள் ரெடி இல்லை. என்னென்னலாம் படிச்சுட்டாங்க, ஆனா இந்த சூறாவுக்குள்ள இருக்கிற பொக்கிஷங்கள் தெரிய. அதான் அல்லாஹ் ஆரம்பிக்கிறான். முதலாவது, குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், ஹுவல்லாஹ், அவன் அல்லாஹ், அஹது, அவன் தனித்தவன். குல் ஹுவல்லாஹ்